வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான், டக்குன்னு பண்ணிட போறோம். வீட்டில் வச்சிருக்கிற சாம்பார் பொடி வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுத்து. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். வாழைக்காய் கறி தான் பண்ண போறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்க்கணும். மஞ்சள் பொடி, உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். நாம வாழைக்காய் வெந்திருக்கட்டும். இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்செடுத்து நம்ம தாளிக்கிறது லாஸ்ட்டாகவும் தாளிச்சிக்கலாம், முதலையும் தாளிச்சிக்கலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறேன். வெண்டைக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெயில் வெண்டைக்காய் வதங்கட்டும். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் லைட்டாக எண்ணெயில் வதங்கிடுத்து. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு புளி தண்ணி, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்கள் சாம்பார் பொடி எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். புளி தண்ணி, சாம்பார் பொடி சேர்த்து இந்த பக்கம் பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் நல்லா அந்த பச்சை வாசனை போக கொதிச்சுடுது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி பருப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தோரம் பருப்பு எடுத்துட்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நாம இப்போ குழம்பு எந்த அந்த சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் போட்டுரும். பருப்பு அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வாழைக்காய் வெந்திருக்கும், பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதுக்கு நம்ம காரம் தான் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு நம்ம இட்லி மிளகா பொடி அரைச்சோம் தெரியுமா, எள்ளு பொடி. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு சேர்க்க போறேன். அப்படி இல்லைன்னா வெறும் காரப்பொடி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கறிப்பொடி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் கறிக்கு நம்ம இட்லி பொடி போட்டாச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆமா, இட்லி பொடி போடுறதா இருந்ததுன்னா உப்பை வாழைக்காய்க்கு முதல்ல பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலயும் நம்ம உப்பு போட்டிருப்போம் இல்லையா, அதனால அது மட்டும் கவனமா போட்டுக்கோங்க. இல்லை, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சியும் சேர்த்துப்போம். நான் வாழைக்காய் வாய்வு, அதனால நான் இஞ்சி பெருங்காயம் எல்லாமே போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய வாழைக்காய் கறி ரெடி. இப்போ வெண்டைக்காய் சாம்பாருக்கு தாளிக்க தான் போகிறோம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கும். கடுகு, வெந்தயம், ஒரு 2 வரமிளகா, கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி. இட்லி மிளகா பொடி சேர்க்கறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் உப்பு மட்டும் வாழைக்காய்க்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பொடியிலையும் உப்பு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.